ஓம் சக்தி பராசக்தி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் சிறிய கிராமம் உறவந்தாடி கிராமத்தை சேர்ந்த என் பேர் இந்திரா. அம்மா நடத்திய நிகழ்ச்சி சொல்ல முடியாத நிகழ்ச்சி. 80 கல்யாணம் ஆகி 83 ஒரு பையன் பிறந்தான். எனக்கு ஒரு குழந்தை. அந்த குழந்தை நடக்க முடியாமல் 8 வயசுலேருந்து நடக்க முடியல. 10 வயசு வரைக்கும் பேச்சு வரலை. 89 அம்மா தொண்டுக்காக கூப்பிட்டு வந்தாங்க. எங்கள் ஊரை சேர்ந்தவங்க கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ அம்மாக்கிட்ட வேண்டி நான் கையெடுத்து கும்பிட்டு அம்மாவை என் பிள்ளைக்கு பேச்சு வரணும், நட வரணும் அப்படின்னு வேண்டிக்கினேன். டாக்டர்கிட்டலாம் கூப்பிட்டு போனால் மூளை வளர்ச்சி கம்மி, உன் பையன் நடக்க மாட்டான், பேச மாட்டான் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க, கை பிடிச்சிட்டாங்க. அம்மா அருளால் அம்மாக்கிட்ட நான் வேண்டி கேட்டதை அம்மா எனக்கு கொடுத்தாங்க. இப்போ கல்யாணம் பண்ணுற வயசில் இருக்கிறான் பையன், நல்லா இருக்கிறான். அம்மா காப்பாற்றி கொடுத்துருக்குறாங்க. அம்மானா சும்மா இல்லை. அம்மா நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அம்மா நம்ம அந்த அளவுக்கு நமக்கு அம்மா துணை இருப்பாங்க. அம்மாவை நல்லா வேண்டி வழிபாடு செய்யுங்க. வாரம் வழிபாடில் கலந்துக்குங்க. அம்மா நல்லா கையெடுத்து வணங்கி மனசார வேண்டி அம்மாவை துழிதம்னா அம்மா கண்டிப்பாக நமக்கு அருள் கொடுக்குறாங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அப்போ நைட்டு 12 மணிக்கு எங்கள் ஊர் அம்மன் கோயிலில் போய் அம்மாவோட வாரம் வழிபாடு மன்றத்தில் போய் வெளியே நின்று காது திறக்க முடியல. வெளியே நின்று அம்மா ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க, நீங்கள் தான் என் மாங்கல்யத்தை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈர துணியோடு போய் அம்மா வளம் போய் கேட்டேன். அங்கே ஐயப்பன் போட்டா வச்சுட்டு விநாயகர் போட்டாவிலேருந்து ஒரு செம்பருத்தி பூ அம்மா எனக்கு அந்த நேரத்துக்கு கொடுத்தாங்க. அதை எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். தலையில் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவர் ஏந்து உக்காந்து பரவாயில்ல எனக்கு சுமாராக இருக்குது அப்படின்னு சொன்னார். யாரால் முடியாது? அம்மாவால் மட்டும்தான் முடியும். அம்மா தான் கொடுப்பாங்க. நமக்கு கேட்டது கொடுக்குறவங்க அம்மா, கூப்பிட்டது வரவங்க அம்மா. நமக்கு அம்மா தான் முக்கியம். எல்லாம் பணம் காசு எல்லாமே இருக்கலாம், எந்த காசும் பணமும் நம்மளா கூட வராது. அம்மா அருள் மட்டும்தான் நமக்கு வரும். அம்மாவை கூப்பிடுங்க, அம்மாவை வணங்குங்க, அம்மாவை வழிபாடு பண்ணுங்க. அம்மா குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குங்க.